بسم الله الرحمن الرحيم ياسين والقرآن الحكيم إنك لمن المرسلين على صراط مستقيم. அடுத்து ஈமான்னா என்ன, ஈமான்ல அநியாயம்னா என்ன என்பதையும் பார்த்தோம். இத்தகைய இந்த கொள்கையை, ஓரிரை கொள்கையை, இந்த ஈமானோடு அநியாயம் கலந்து கொள்ளாமல் இருப்பதற்காகத்தான் ஒட்டுமொத்த சமுதாயங்களுக்கும் அல்லாஹ் நபிமார்களை அனுப்பி வைத்தான். நம்ம நினைக்கலாம், ஒவ்வொரு சமூகத்தாருக்கும் ஒரு நபி தூதர், ஒரு இறை தூதர், ஒரு நபியை அல்லாஹ் அனுப்பி அவர்களுக்கு அல்லாஹுடைய செய்திகளை எடுத்து சொன்னார்கள். எதற்காக இந்த செய்தியை மட்டும் பேச வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் அனுப்பினான் என்றால், அல்லாஹ் அந்த நோக்கத்தை தன்னுடைய திருமறை குர்ஆனுடைய 16வது சூராவில் 36வது வசனம், வலகத் பஅத்னா ஃபீ குல்லி உம்மத்திர் ரசூல், ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒவ்வொரு நபிமாரை நாம் அனுப்பினோம். ஒரே சமுதாயத்திற்கு 2 நபிமார்கள் கூட வந்தாங்க. மூசா நபியுடைய சகோதரர் யாருங்க? ஹாரூன். அவங்க 2 பேர் வந்தாங்களா? இப்படி வந்திருக்காங்க. அப்போ அல்லாஹ் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு இறை தூதரை நாம் அனுப்பினோம் என்று சொல்லிவிட்டு, எதற்காக அனுப்பினோம்? அல்லாஹ் சொல்கின்றான், அனிஅபுதுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பதற்காக, அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று சொல்வதற்காக அல்லாஹ் அந்த தூதர்களை ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அனுப்பினான். வஜ்தனிபு தாகூத், தீயவைகளை விட்டு விலக வேண்டும், அல்லாஹ்வை மட்டும் அவர்கள் வணங்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கிறான். நம்ம நினைக்கலாம், அல்லாஹ்வை வணங்குவதற்காக மட்டும் அல்லாஹ் தூதரை அனுப்பினான். இந்த செய்தி ஆமா, அதான் உண்மை, அதான் அடிப்படை. அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும் என்ற கொள்கை யாரிடத்தில் இல்லையோ அவர்கள் எத்தகைய நன்மைகள் செய்தாலும் அது ஜீரோவில் தான் போய் முடியும். அது பின்னாடி நான் சொல்றேன். இறை வணக்கத்திலே, ஈமான்ல அநியாயம் கலந்து விட்டது என்றால், நீங்கள் எத்தகைய நன்மைகள் செய்தாலும் சரி, வருடம் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தாலும் சரி, அது பாழாகத்தான் போகும், நன்மையாக உங்களுக்கு அமையாது. அல்லாஹ் ஒவ்வொரு சமூகத்திற்கும் அனுப்புகிற பொழுது, அனிஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள், வஜ்தனிபு தாகூத், தீயவைகளை விட்டு நீங்கள் விலகி விடுங்கள். இந்த சுலோகம் தான் எல்லா நபிமார்களுடைய சுலோகமாக, சொல்லாக இருந்தது. திருக்குர்ஆனை நீங்கள் புரட்டி பாருங்கள், ஒவ்வொரு நபிமார்களுடைய வரலாற்றை அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். ஏறத்தாழ 25 நபிமார்கள். எல்லா நபிமார்களுடைய வரலாற்றும் அங்கே இல்லை. அந்த நபிமார்கள் அனுப்பப்பட்ட சமுதாய மக்களுக்கு அழைப்பு விடுகிறார்கள். யா கௌமி, என் சமுதாயமே, அனிஅபுதுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்க. வஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். வலா துஷ்ரிகு பிஹி ஷையா, அல்லாஹ்வுக்கு இணையாக எதையும் நீங்கள் இணை கற்பித்து விடாமல் அல்லாஹ்வை மட்டும் நீங்கள் வணங்கணும். இதைதான் மூசா நபி சொன்னாங்க, இதைதான் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இதைத்தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமூகத்தாருக்கு 950 வருடங்கள் பிரச்சாரம் செய்தார்கள். இதைதான் ஏகத்துவத்தினுடைய தந்தையாக திகழ்ந்த, அல்லாஹ்வுடைய நண்பனாக இருந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதைதான் அந்த சமூகத்திற்கு பிரச்சாரம் செய்தார்கள். அவருடைய மகனார் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அதை பிரச்சாரம் செய்தார்கள். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அதை பிரச்சாரம் செய்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அதைதான் பிரச்சாரம் செய்தார்கள். ஒட்டுமொத்த நபிமார்கள் தங்களுடைய சமூகத்தாரை அழைத்துவிட்டு, வஅபுதுல்லாஹ், வஅபுதுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்க, வலா துஷ்ரிகு பிஹி ஷையா, அல்லாஹ்வுக்கு எதையும் நீங்கள் இணை கற்பித்து விடாதீங்க. ஏன்? அது ஈமான்ல கலந்து கொள்ளக்கூடிய அநியாயம், மிகப்பெரிய பாவம், அல்லாஹ்வுக்கு செய்கிற பயங்கரமான அநியாயம். அதுதான், வேற எந்த அநியாயத்தை அல்லாஹ் பேசல. எந்த ஒரு பாவத்தையும் அநியாயம் என்று அல்லாஹ் பேசி ஒரு வசனத்தை இறக்கல. ஷிர்கை பற்றி பேசுகிற பொழுது, இன்ன ஷிர்க, ஷிர்க் என்பது லதுல்முன் அதீம், அது மகத்தான அநியாயம்.
இதைத்தான் அந்த நபிமார்களுடைய பிரச்சாரம் இருந்தது என்றால் என்று சிந்திக்குவதற்காக வேண்டி பல மணி நேரங்கள் செலவு செய்ய வேண்டியது இல்லை. அத்தனை நபிமார்களும் காலம் காலமாக ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அல்லாஹ்வை வணங்குங்க, அல்லாஹ்வோடு நீங்கள் யாரையும் இணை கற்பித்து விடாதீங்க என்று சொன்ன கொள்கையை, குழி தோண்டி புதைத்த அந்த கொள்கையை இன்றைக்கு இந்த சமூகத்தில் விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிற இந்த காலகட்டத்தில் தெருவுக்கு தெருவாக, ஒவ்வொரு வீட்டுக்கு வீடாக, ஒவ்வொரு பகுதிக்கு பகுதியாக, ஒவ்வொரு தனிநபரிடத்திலும் இன்றைக்கு ஷிர்க் என்ற அநியாயம் அவர்களுடைய இரத்தங்களில், நரம்புகளில் ஊறி திளைத்துக் கொண்டிருக்கிறது. இன்றளவும் கூட ஷிர்கை பற்றி பேசி பாருங்கள். தாயத்தை கட்டக்கூடாது, தர்காவலி கூடாது, அல்லாஹ்வுக்கு தான் சஜ்தா செய்யணும், இறந்த அவுலியாக்களுக்கு, மகான்களுக்கு என்று சொல்லி செத்த பிணங்களுக்கு செய்யக்கூடாது என்று சொல்கிற பொழுது நம்மை பார்த்து முறைப்பவர்கள் தான் அதிகமானவர்கள். இவன் பேசுறானா, இன்னாருடைய பையனா, மகனா? ஏகத்துவத்தினுடைய ஓரிரை கொள்கையை அங்கே பறைசாற்றுகிற பொழுது, சொல்கிற பொழுது, மக்கள் மன்றங்களில் பேசுகிற பொழுது எதிர்ப்பலைகள் வருகிறது. தாயத்தை கட்டக்கூடாதா, தர்காவுக்கு போகக்கூடாதா, அவுலியாட்ட கேட்கக்கூடாதா, மகான் கிட்ட எதையும் வேண்டக்கூடாதா? இஸ்லாத்தை பேச வந்த நபிமார்கள் இந்த ஏகத்துவ ஓரிரை கொள்கைக்காகத்தான் அனுப்பப்பட்டார்கள். இந்த கொள்கை பேசுவதனால் தான் நபிகளார் மக்கமா நகரத்திலும் தாயிப் நகரத்திலும் நீங்கள் செய்யக்கூடிய சிலை வணக்க வழிபாடுகள் தவறு, பாவம் என்று சொல்கிற பொழுது அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள், தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை காயப்படுத்தினார்கள், அசிங்கப்படுத்தினார்கள், திட்டினார்கள், ஏசினார்கள், பேசினார்கள். எந்த கொள்கைக்காக? வஅபுதுல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் தான் என்ற ஓரிரை கொள்கை பேசுகிற பொழுது எதிர்ப்பலைகள் வந்தது. இந்த கொள்கை ஏற்றுக்கொண்ட பிலாலை அவர்கள் கொடுமைப்படுத்தினார்கள், அபூபக்கரை அவர்கள் தொல்லைப்படுத்தினார்கள், அம்மாரை அவர்கள் கொலை செய்தார்கள், யாசரை கொலை செய்தார்கள், அவருடைய தாயாரை கொலை செய்தார்கள். நாம நினைக்கிறது பழசு, பழசு அல்ல, இது திரும்ப திரும்ப பேச வேண்டிய, மக்கள் மன்றங்களில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கொள்கை இது. அடிப்படை இது இல்லை என்றால் நம்மளுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் நாசமாகிவிடும். ஈமான்ல அநியாயம் கலந்து விட்டால் அது மிகப்பெரிய பாவம் என்ற கொள்கை தான் எல்லா நபிமார்களும் அந்த சமுதாயத்தில் இருந்த சிலை வணக்க வழிபாடுகள், அல்லாஹ்வோடு அவர்கள் இணைத்து வணங்கிய குட்டி தெய்வங்கள், கொடி மரங்கள், இதை பிரச்சாரம் செய்த நபிமார்களுக்கு ஊரை விட்டு ஒதுக்கினார்கள். ஹிஜ்ரத் ஏன் நடந்தது? மக்காவை துறந்து அபிசீனியாவை ஏன் போனாங்க? மக்காவை விட்டு விட்டு மதீனாவை நோக்கி ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் பயணமானாங்க? ஹிரா என்ற குகையில் ஏன் தஞ்சமடைந்தாங்க? குடுக்கல் வாங்கல் பிரச்சனையா? ஏதாவது பொருளாதாரத்தினுடைய வேற ஒரு பிரச்சனையா? அல்லது பகையா? எதுவும் கிடையாது. அந்த சமூகத்திலே நபிகளாரே உண்மையாளர், சித்தீக், இவர் அமானிதத்தை பேணக்கூடியவர், மற்றவர்களை சுமையை சுமக்கக்கூடியவர், பிறருடைய கஷ்டங்களில் பங்கெடுத்துக் கொள்ளக்கூடியவர் என்று பேசப்பட்ட அந்த சமுதாயத்தவர்கள், குறைஷி குலத்தவர்கள், மக்கத்தினுடைய காஃபிர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் வஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்க, வலா துஷ்ரிகு பிஹி ஷையா, அல்லாஹ்வுக்கு எதையும் நீங்கள் இணை கற்பித்திராதீங்க என்று சொல்கிற பொழுதுதான் எதிர்ப்பாளைகள் அல்லாஹ்வுடைய தூதரை நோக்கி வந்தது, அவர்களுடைய சகோதரர்களை, தோழர்களை நோக்கி வந்தது, இஸ்லாத்தை ஏற்ற அடிமைகளை எதிர்த்தது. ஏன் ஹிஜ்ரத் வந்தது? ஏகத்துவ பிரச்சாரத்தை அந்த மண்ணிலே பேசப்படுகிற நேரத்தில் தான். அப்போ இத்தனை வருட காலம் பேசப்பட்ட இந்த கொள்கைக்காக உயிர் தியாகம் செய்த பல உயிர்கள் இருந்தாலும் இன்றளவும் இன்றைக்கு அது ஒரு புதுமையான, ஒவ்வொரு நாளைக்கும் அதிகரித்துக் கொண்டுதான் போகிறது. கழுத்தில் தாயத்து, கையில் கயிறு, காலில் இடுப்பில், அது போகாம கடைகளில் பல வெரைட்டிகள் இன்றைக்கு நம்ம ஊரில் பார்க்கலாமே, ஏன் பார்க்க முடியாதா? ஒவ்வொரு கடையை பாருங்க, சின்ன சின்ன டப்பிகள் இருக்கும், இந்த ஓனத்தில் இந்த ஒரு முக்கில், அந்த ஒரு முக்கில் பந்தீஷ் தகடு தட்டு,
எத்தனை கடைகள் காட்டலாம்? தங்களை மோமின் என்று சொல்கிறார்கள், முஸ்லிம் என்று சொல்கிறார்கள். அட ஈமானோட அநியாயத்தை கலந்துவிட்டு நீங்கள் எந்த ஈமானோடு இருக்கிறீர்களோ அந்த ஈமானில் உங்களுடைய இறைவனுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய அநியாயம் இருக்கிறது. இன்றைக்கும் அதை பேசப்படுகிற பொழுது பல எதிர்ப்புகள் வரட்டும். ஆனால் இந்த கொள்கைக்காகத்தான் ஒட்டுமொத்த நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய வரலாற்றை நீங்கள் திறப்பு பாருங்கள். தன்னுடைய சமூகத்தாருக்கு சொல்கிறார்கள், இன்னீ லக்கும் நதீரும் முபீன், என் சமுதாயமே உங்களுக்கு நான் தெளிவாக எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு இறை தூதராக வந்துள்ளேன். அனிஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்க, வத்தகு, அல்லாஹ்வை பயப்படுங்க, வாத்தியூன், என்னை கட்டுப்படுங்க, பின்பற்றுங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமூகத்தில் ஏகத்துவ பிரச்சாரத்தை அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க கூடாது என்ற செய்தியை தான் முதல் சொன்னாங்க. அந்த சமுதாயத்தவர்கள் கேட்டு கட்டுப்பட்டு நடந்தார்களா? அல்லாஹ்வுடைய பயம் இல்லாமல், அல்லாஹ்வுடைய இறை தூதர் நூஹை கட்டுப்படாமல் எந்த செய்தியை சொன்னார்களோ அதை கேட்டு கட்டுப்படாமல் வாழ்ந்ததனுடைய விளைவு நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள். கால ரப்பி, என் இறைவா, இன்னி தஅவுது கௌமி லைலம் வ நஹாரா, என் சமுதாயத்தை நான் அழைச்சேன், இரவு பகலாக ஏகத்துவத்தை நோக்கி அவர்களை அழைத்தேன். சூரத்து நூஹ், திருமறை குர்ஆனுடைய 71வது அத்தியாயம் சூரா. அந்த சூராவின் முதல் வசனங்கள் இதெல்லாம். நூஹ் நபி அல்லாஹ்விடத்தில் சொல்கிறார்கள், 950 வருடங்கள் ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இன்னி தஅவுது கௌமி லைலம் வ நஹாரா, இரவும் பகலும் என்னுடைய சமுதாயத்தை உன்னுடைய ஏகத்துவத்தை நோக்கி நான் அழைத்து விட்டேன். கேட்கிற மாதிரி இல்லை. கடைசியா நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறார்கள் தன்னுடைய சமுதாயத்திற்கு எதிராக. எப்படி அந்த வாசகத்தை நீங்கள் கேள்விப்பட்டாலே எவ்வளவு வலி வேதனை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனதில் இருந்திருக்குன்னு பாருங்க. வகால நூஹ் ரப்பி, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், ரப்பி லா ததர் அலல் அர்தி மினல் காஃபிரீன தய்யாரா, இறைவா உன்னை ஏற்றுக்கொள்ளாத இறை மறுப்பாளர்களின் எந்த வீட்டையும் இந்த பூமியில் நீ விட்டு விடாதே, எல்லாத்தையும் அழித்து நாசமாக்கி விடு. அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்கொண்டு அந்த சமுதாயத்தை அல்லாஹ் அளித்தான். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களை தவிர கப்பலில் ஏற்றிய பிறகு இந்த மாதிரி துவாவுடைய வாசகங்களை பாருங்க. அந்த ஊர்ல இருக்கக்கூடியவங்க யாரெல்லாம் இறை மறுப்பாளர்களாக இருக்கிறார்களோ, யார் உன்னை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களுடைய ஒருத்தனுடைய வீட்டையும் இந்த பூமியில் நீ விட்டு விடாதே, எல்லாத்தையும் அழித்து விடு. எவ்வளவு வழி வந்திருக்கும். சாதாரண நாளா? ஒரு நாள், 2 நாள், 1 வருடம், 2 வருடம், 10 வருடம், 20 வருடமா? 950 வருடங்கள் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்திற்கு வஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்க வணங்குங்க, இந்த ஏகத்துவ பிரச்சாரம் செய்தார்களே. ஏன்? கொண்ட கொள்கை எந்த விதமான கலப்படங்களும் இல்லாதவையாக இருக்கணும். நான் முஃமின்னு சொல்லுவேன், முஸ்லிம்னு சொல்லுவேன், தொழுதும் கொள்வேன், தர்காவுக்கு போவேன், தாயத்தும் கட்டுவேன், தகடை நம்புவேன், எல்லாத்தையும் நம்புவேன். நீ முஸ்லிமா? நீ மோமினா? இல்லை, அல்லாஹ்வுடைய பார்வையில் கண்டிப்பாக மோமினாக இருக்க முடியாது. 2 கொள்கைகள் கொண்டு ஒருத்தனாக இருக்க முடியாது. ஒருத்தனுக்கு ஒரு கொள்கை தான். நான் இங்கே இருப்பேன், அங்கே இருப்பேனா? ஆத்துல இருக்கால் சேத்துல இருக்கால் வச்சா என்ன ஆகும்? அதே நிலைதான். அப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமுதாயத்து மக்களுக்கு பல்வேறு விதமான வாய்ப்புகளையும் அல்லாஹ்வுடைய அந்த எச்சரிக்கைகளையும் செய்த பிறகு கேட்காத அந்த கடைசி கட்டம் இது. அல்லாஹ் அவருக்கு கொடுத்த அந்த துவாவை அந்த சமுதாயத்திற்கு எதிராகவே நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டுவிட்டார்கள். ஏன் இந்த அளவுக்கு கேட்கணும்? ஏன்னா இந்த ஈமான்ல அந்த அநியாயம் கலந்து போய்விட்டது என்றால் அதை விட மோசமானது வேறு எதுவுமே கிடையாதுங்க.
அல்லாஹ் அந்த கொள்கையும் இந்த சமுதாயத்திற்கு விளங்க வேண்டும், சிந்திக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பல வசனங்களில் அந்த செய்தியை பேசுகிறான். 7வது அத்தியாயம் 191வது ஆயத்திலிருந்து 196 7 வரைக்கும் புரட்டி பாருங்கள். அந்த வசனங்களை படித்து பாருங்கள். அல்லாஹ் கேட்கிறான், இந்த அநியாயத்தை ஈமானோடு கலக்கப்பட்ட அந்த அநியாயத்தை துல்மை ஷிர்க் என்ற அந்த துல்மை இறைவன் பட்டியலிடுகின்றான். அயுஷ்ரிகூன் மாலா யஹ்லுகு ஷைஅன் வஹும் யுஹ்லகூன். என்னோடு நீங்கள் இணை கற்பிக்கிறீர்களா? ஷிர்க் என்ற பாவத்தை, அநியாயத்தை நீங்கள் செய்கிறீர்களா? ஈமானோடு அந்த ஷிர்க்கை நீங்கள் கலந்து கொள்கிறீர்களா? யாரோடு? மாலா யஹ்லுகு ஷைஆ, எந்த ஒன்றையும் படைக்காத, வஹும் யுஹ்லகூன், உங்களை மாதிரி சக மனிதரை என்னோடு நீங்கள் இணை கற்பித்து அவர்களை எனக்கு இணையாக நீங்கள் ஆக்குகிறீர்களா? வலா யஸ்ததியூனலும், குறித்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு அவர்கள் ஒருபோதும் உதவி செய்ய மாட்டார்கள். வலா யஸ்ததியூன லஹும் நஸ்ரா, உங்களுக்கு மட்டும் அவர்கள் உதவி செய்ய மாட்டார்கள் என்று இல்லை. வலா அன்ஃபுஸஹும் யன்சுரூன், தனக்கு தானே உதவிகள் தேவைப்படுகிற பொழுது நீங்கள் யாரை அவுலியா என்று சொல்கிறீர்களோ, மகான் என்று சொல்கிறீர்களோ, அவர்கள் தங்களுக்கு தாங்களே உதவி செய்ய முடியாத ஒரு நேரத்தில், ஒரு நிலையில் உங்களுக்கு எப்படி அவர்கள் உதவ முடியும்? இந்த ஈமானோடு அநியாயம் கலக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் அல்லாஹ் பட்டியலிட்டு பேசுகின்றான். எந்த அளவுக்கு என்றால் 22வது சூரா, அந்த சூறாவில் 73வது வசனத்தில் அல்லாஹ் ஒரு உதாரணத்தோடு மனிதர்களை புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக, யாரெல்லாம் அந்த ஈமானோடு அநியாயம், ஷிர்க் என்ற அநியாயத்தை கலந்து நான் உண்மையான முஸ்லிம் மோமின் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அறிவுபூர்வமான சில செய்திகளை அல்லாஹ் கேட்க செய்கிறான். யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, ஒட்டுமொத்த மனித குலத்திற்கு அல்லாஹ் அழைப்பு விட்டு இந்த வாசகத்தை சொல்கின்றான். ضُرِبَ مَثَلٌ فَاسْتَمِعُوا لَهُ, உங்களுக்கு நான் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன், அது கவனமாக கேளுங்க. அல்லாஹ் சொல்றான், ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்றேன், அது கொஞ்சம் கவனமாக கேளுங்க. என்ன அந்த உதாரணம்? இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹ், யார் அல்லாஹ்வை விட்டு அல்லாஹ்வோடு, அல்லாஹ்வுக்கு இணையாக நீங்கள் யாரையெல்லாம் அழைக்கிறீர்களோ, லை யஹ்லுகு துபாபம் வலவ் இஜ்தமஊ லஹ், அவர்கள் அத்தனை பேரும் ஒன்று திரண்டாலும், யாரு? நாகூர் ஹனீஃபா, அஜ்மீர், தொப்பூர், எங்கெல்லாம் இருக்கிறவர் அவர்கள் அத்தனை அவுலியாக்களும் ஒன்று திரண்டு ஒரு ஈயை அவர்களால் படைக்க முடியுமா? முடியாது. லை யஹ்லுகு துபாபா, அவர்களால் ஒருபோதும் கண்டிப்பாக முடியாது. வலவ் இஜ்தமஊ லஹ், அவர்கள் அனைவரும் ஒன்று திரண்டாலும் சரி. ஈய விடுங்க. வ இன் யஸ்லுபுஹும் துபாபு ஷையல் லா யஸ்தன்கிதுஹு மின், அந்த ஈ அவர்களிடமிருந்து ஏதாவது ஒன்றை பறித்து கொண்டு போனால், ஒரு ஈ ஏதாவது ஒரு சாப்பிடக்கூடிய பொருளை நாம் சாப்பிட்டு இருக்கும்போது எடுத்துட்டு போயிடுச்சுன்னா பறிக்க முடியுமா? அல்லாஹ் சொல்கின்றான், அந்த ஈ உங்களிடமிருந்து ஏதாவது ஒன்றை பறித்து கொண்டு போய்விட்டால், லா யஸ்தன்கிதுஹு மின், அந்த ஈயிடமிருந்து அதை நீங்கள் மீட்டு வர முடியாது உங்களால் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இப்போ எவ்வளவு பலகீனமானவர்கள் என்று நீங்கள் பாருங்கள். ஒரு ஈயை படைக்க முடியாது, திட்டவட்டமாக அல்லாஹ் சொல்கின்றான். படைக்க விட்டாலும் சரி, ஈ கொண்டு போகிற ஒரு பொருளை உங்களால் திருப்பி கொண்டு வர முடியுமா? முடியாது. இப்போ நீங்கள் யாருக்கு எதிராக, யாரை நீங்கள் இணையாக ஒரு பாவத்தை, அநியாயத்தை ஈமானோடு நீங்கள் கலக்கிறீங்க? அல்லாஹ் எதோடு கம்பேர் பண்ணுறீங்க? அல்லாஹ்வுடைய படைப்பாற்றல்கள் மனிதன் இன்றைக்கு சிந்திக்க முடியுமாங்க? மலைகளை பற்றி யோசிக்க முடியுமா? இந்த பூமி அல்லாஹ் எப்படி படைத்திருக்கிறான், வானத்தை எப்படி படைத்திருக்கிறான், வானங்கள் இருக்கக்கூடிய சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், எத்தனையோ கோள்கள் இருக்கிறது. அதை சிந்தித்து இது அது அதுன்னு சொல்லி நம்மால் துல்லியமாக சொல்ல முடியுமா? எப்பேற்பட்ட இறைவனை, எத்தகைய கேடு கெட்டவர்களை, மனிதர்களை, மறதி உடையவர்களை, பலவீனர்களை அல்லாஹ்வுக்கு இணையாக நீங்கள் இணை கற்பிக்கிறீர்களே,
இது நியாயமா என்று அல்லாஹ் கேள்வி கேட்டுட்டு அங்கே ஒரு செய்தி அல்லாஹ் சொல்கின்றான், இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை விட்டு நீங்கள் யாரையெல்லாம் அழைக்கிறீர்களோ இபாதுன் அம்சாலுக்கும், அவர்கள் உங்களை மாதிரி சக மனிதர்கள் தான். இவ்வளோ தெளிவான சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு சிந்தனை ரீதியான சில கேள்விகளை அல்லாஹ் ஒவ்வொன்றாக கேட்கிறான். எனக்கு இணையாக நீங்கள் இணை கற்பிக்கிறீங்க, என்ன எதை படைத்திருக்காங்களா? ஏதாவது ஒன்று காட்டுங்க, இது உருவாக்கியிருக்காங்க. மெட்டீரியல்னா உலகத்தில் ஒரு பொருளை கொடுத்து இது உருவாக்கலாம், மைக்கை உருவாக்கலாம், இந்த ஸ்டேஜ் அது வேற. எந்த ஒரு முன்மாதிரியும் இன்றி அல்லாஹ்வை மாதிரி உருவாக்கும்னு சொல்லுங்க. அப்போ அல்லாஹ் இது மாதிரியான செய்திகளை கேள்வி கேட்டு கேட்டு இறுதியாக அந்த வசனத்தில் கேட்கிறான் 7:195 அலஹும் அர்ஜுலி யம்ஷூன பிஹா, நீங்கள் யாரை மகானே அவுலியா என்று உங்களுடைய ஈமானோடு அநியாயத்தை கலந்துவிட்டு நீங்கள் யாரையெல்லாம் அழைக்கிறீர்களோ அலஹும் அர்ஜுலி யம்ஷூன பிஹா, அவர்களுக்கு நடக்கின்ற கால்கள் இருக்கிறதா? அம்லஹும் ஐதி யப்தஷூன பிஹா, அவர்களுக்கு பிடிக்கின்ற கைகள் இருக்கிறதா? அம்லஹும் ஆயுன் யுப்சிரூன பிஹா, பார்க்கின்ற கண்கள் இருக்கிறதா? அம்லஹும் ஆதானு யஸ்மஊன பிஹா, நீங்கள் சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய ஒப்பாரி வைக்கக்கூடிய அழுது புலம்பக்கூடிய அந்த தர்காக்களில் செத்த பிணங்களில் அம்லஹும் ஆதானு யஸ்மஊன பிஹா, கேட்கின்ற காதுகள் இருக்கிறதா? எப்படி ஒரு சிந்திக்கக்கூடிய கேள்விகளை அல்லாஹ் வைக்கிறான், முன் வைக்கிறான். நீ அவுலியான்னு சொல்ற, கால் இருக்கா? அவுலியான்னு சொல்ற, பாவாங்கிற, அஜ்மீர் உள்ள மகானங்கிற, காது இருக்கா, கண் இருக்கா? என்ன அல்லாஹ் சொல்ல வரான்? அட உயிரோட இல்ல, செத்த பிண, அது எலும்பு கூடு, அதை போய் நீ அழைக்கிற. பிள்ளைய கூட, கஷ்டத்தை நீக்கு, நல்லதை கூட, சந்தோஷத்தை கூட, மகிழ்ச்சியை கூட கேட்க வேண்டிய அல்லாஹ்வை விட்டுவிட்டு இன்றைக்கு தங்களை முஸ்லிம்கள் என்று சொல்லி, மோமீன்கள் என்று சொல்லி, நாங்கள் இருக்கக்கூடிய கொள்கை தான் சரியானது என்று பேசக்கூடிய எத்தனை சமூகத்தை இன்னைக்கு இருக்கிறாங்க. நம்ம ஊர்ல பாருங்க, எத்தனை மக்கள் அடையாளப்படுத்தலாம். இறந்து போனவர்கள்ட்ட சஜ்தா செய்வதற்கு பல ஆயிரம் கிலோமீட்டர். சுப்ஹான் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும். நம்மளுடைய ஈமான் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும். ஈமான் கொடுத்துட்டான் அல்லாஹ், அதை நாம பாதுகாக்கணும். அல்லாஹ் எப்படி ஒரு கேள்வி நமக்கு சிந்திக்கக்கூடிய மனிதனாக இருக்கிறதுனால இத்தனை கேள்விகள் அல்லாஹ் எடுக்கிட்டே போறான். இப்ப கால் இருக்கிறதா, கை இருக்கிறதா, கண் இருக்கிறதா, காது இருக்கிறதா, எது இருக்கு சொல்லு பார்க்கலாம். அல்லாஹ் இங்கே பேசுகிறான், உலாயிக்க கல் அன்ஆம், இவர்கள் யார் தெரியுமா? எதுவும் இல்லாத செத்த பிணங்கிட்ட போய் கேட்கக்கூடிய மக்கள் யார் தெரியுமா? உலாயிக்க கல் அன்ஆம், இவர்கள் கால்நடைகள் போன்றவர்கள். ஆடு மாடு பண்டியோட அல்லாஹ் ஜாயின் பண்றான். பல்ஹும் அதல், ஆடு மாடு பாவச்சி அவர்களோடு சேர்க்க கூடாது, அதை விட மோசமானவர்கள். பல்ஹும் அதல். அல்லாஹ் இவ்வளோ நமக்கு அறிவாற்றல் கொடுத்து சிந்திக்கக்கூடிய தன்மைகள் கொடுத்து அதை நோக்கி நாம் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த ஈமானோடு அந்த அநியாயங்களை கலப்படம் செய்து நாம் இன்றைக்கு வாழ்கிறோம் என்றால் அது நமக்கு எவ்வளவு பெரிய இழப்புகளை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது என்று சில வசனங்களை உங்களுக்கு நான் முன்வைக்கிறேன். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல பேசுகிறான், வலவ் அஷ்ரகு லஹபித அன்ஹும், இணை வைப்பு என்ற பாவத்தை நீங்கள் யாரு செய்தாலும் லஹபித அன்ஹும், உங்களுடைய அமல்களை நான் அழித்து விடுவேன். இந்த வசனத்திற்கு மேல ஒரு 2-3 வசனங்களை அப்படியே தொடர்ச்சியாக பார்த்தோம்னா யாரை பற்றி அல்லாஹ் பேசுகிறானா அங்கேதான் நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நபிமார்களுடைய பேரை அல்லாஹ் ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே வரான். யூசுப் நபி, மூசா நபி, ஹாரூன் நபி, ஈசா நபி, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், இல்யாஸ், யஹ்யா, இப்படி பல பெயர்களை அல்லாஹ் அங்கே பட்டியலிட்டு ذَلِكَ هُدَى اللَّهِ, அல்லாஹ் இவர்களுக்கு நேர்வழி கொடுத்திருக்கிறான். யஹ்தி பிஹி மன் யஷா, அல்லாஹ் யாருக்கு நேர்வழி நாடுகிறானோ அவர்களுக்கு தான் அல்லாஹ் அந்த வழியை கொடுப்பான் என்று சொல்லிவிட்டு ஒரு கால் வலவ் அஷ்ரகு, இவர்கள் இந்த நபிமார்கள் லஹபித அன்ஹும், அவர்கள் இணை கற்பித்தார்கள் என்றார். இது இந்த அநியாயத்தை அவர்கள் செய்து விட்டார்கள் என்றால்
லஹபித அன்ஹும் அவர்களுடைய அமல்கள் நான் அழித்து விடுவேன். சொல்லுங்க, இப்போ நான் முஃமின், நான் அந்த கொள்கை இந்த கொள்கை, நான் இதை தான் பின்பற்றுறேன், அதை தான் வணங்கிட்டு இருக்கிறேன், சொல்லுங்க பார்ப்போம். நபிமார்களுடைய பெயரை வாசித்து பட்டியலிட்டு இந்த நபிமார்கள் ஷிர்க் என்ற அநியாயத்தை ஈமானோடு கலந்து விட்டார்கள் என்றால் அவர்கள் செய்த அந்த அமல்கள் எல்லாம் அழித்து விடுவேன். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் பேசுகிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நேரடியாக குறித்து அல்லாஹ் பேசுகிறான். லயின் அஷ்ரகத, நபியே நீங்கள் இணை கற்பித்தாலும், லயஹ்பதன்ன அமலுக்க, உங்களுடைய அமல்களையும் நான் அழிப்பேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த நிலைனா நாமெல்லாம் ஏமாத்திரம். முன்பின் பாவங்கள்லாம் அல்லாஹ் உடைய தூதர் மன்னிக்கப்பட்டவர்கள், சொர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள். இந்த உலகத்திலேயே அல்லாஹ் அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட தூதர்கள். அவர்களுக்கு அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான், உங்களுடைய ஈமான்ல ஷிர்க் என்ற அநியாயத்தை நீங்கள் கலந்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் செய்த ஒட்டுமொத்த அமல்களையும் நான் இல்லாமல் அழித்து விடுவேன் என்று அல்லாஹ் பேசுகிறான். வல தகூனன மினல் காசிரின், இப்படி நான் உங்களுடைய அமல்களை நான் அழித்து விட்டேன் என்றால் நீங்கள் நஷ்டவாளிகள் ஆகிவிடுவீர்கள். அமல் இல்லைன்னா என்னங்க செய்ய முடியும்? அமலே இல்லை, அல்லாஹ்விடத்தில் போய் நிற்போம், ஜீரோவில் இருப்போம். அல்லாஹ் கூப்பிடுவானா? என் அடியானே, சாலிஹான மனிதனே சொல்வானா? அப்படியே தூக்கி நரகத்தில் வீசுவான். அப்போ ஒரு ஈமானோடு நாம் செய்யக்கூடிய சின்னஞ்சிறிய ஒரு அநியாயத்தை, ஷிர்க் என்ற பாவத்தை என்று நினைத்து கொண்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய பல முஸ்லிம்களுடைய நிலை என்ன என்று யோசித்து பாருங்கள். எந்த அமலையும் அவர்களுக்காக அவருடைய கணக்கில் வராது, சேராது, அக்கௌண்ட்லேயே உக்காராது. இப்போ மார்ச் 31 ஏப்ரல் 1 வரைக்கும் நீங்கள் எந்த பணத்தை அனுப்பியிருந்தாலும் அக்கௌண்ட்டில் உட்காராமல் இருந்திருக்கும். ஏன்? அன்றைக்கு அவங்களுடைய பேங்க்குடைய அக்கௌண்ட்ஸை ஒப்படைக்கக்கூடிய நாள். நீங்கள் ₹1 அனுப்பினாலும் லட்சங்கள் அனுப்பினாலும் அதே நிலை தான். அந்த மாதிரி இந்த ஈமான் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இந்த பரிசுத்தமான அவனுடைய ஏகத்துவ கொள்கை, இந்த கொள்கை இல்லாத பலவர் மக்கள். அப்போ அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற பரிசாக பெற்றிருக்கிற நாம் இந்த ஈமானோடு அநியாயம் கலந்து போய்விட்டால் நம்மளுடைய நன்மைகளுக்கு அல்லாஹ்விடத்தில் எந்த விதமான மதிப்பு மரியாதை கிடையாது. அது மட்டுமல்ல, அல்லாஹ் பேசுகின்றான், உமை யுஷ்ரிக் பில்லா, யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விடுகிறார்களோ, ஷிர்க் என்ற அநியாயத்தை யார் செய்கிறார்களோ, ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, சொர்க்கம் அவர்களுக்கு ஹராம். அவ்வளவுதான், சொர்க்கமே ஹராம். நீ தொழுல, அதனால சொர்க்கத்திற்கு நரகத்திற்கு போவே, மீண்டும் ரிட்டர்ன் ஆயிருவேன். நீ நோன்பு வைக்கல, நோன்பு வச்சுட்டு பாவத்தை செஞ்சிருக்கிற, அதற்கான தண்டனை என்னவோ நரகத்தில் கிடைக்கும். அல்லாஹ் உனக்கு சொன்ன தர்மங்கள் செய்யல, அதற்கான பாவங்கள் என்னவோ தண்டனை என்னவோ அல்லாஹ் நரகத்தில் போட்டு வதைத்து மீண்டும் சொர்க்கத்திற்கு அனுப்பிடுவான். அது வேற. சொர்க்கமே இல்லை, தடை, நான் என்ன பண்ணுவீங்க? ஹராம். உமை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, அல்லாஹ்வுக்கு யாரெல்லாம் இணை கற்பிக்கிறார்களோ அவர்களுக்கு நான் சொர்க்கத்தை ஹராம் செய்து விடுகின்றேன், தடை செய்து விடுகின்றேன் என்று அல்லாஹ் டிக்ளேர் செய்கிறான். இப்போ சொல்லுங்க, அஜ்மீர், பக்தாது, ஆப்கானிஸ்தானு எங்கெல்லாம் இருக்கிறார்களோ போனால் நமக்கு கிடைக்கும் நம்பிக்கை வேற, நல்லது நடக்கும், கேட்டதை கொடுப்பார் அல்லாஹ் கொடுப்பார். நாளை மறுமையில் நாம் செய்த அந்த நன்மைகள் நமக்கு இல்லை, நம்மளுடைய லட்சியமாக இருக்கக்கூடிய சொர்க்கத்தை எல்லாம் இழந்துவிடக்கூடிய ஒரு அவலத்தை இந்த அநியாயம் செய்வதனால் அல்லாஹ் நமக்கு தருகிறான். அதே சூரத்தின் நிசால் அல்லாஹ் பேசுகிறான், இன்னல்லாஹ் லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறார்களோ ஒருபோதும் அதை நான் மன்னிக்கவே மாட்டேன்.
வயஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா. அந்த ஷிர்க் என்ற அநியாயம் அல்லாம வெவ்வேறு மற்ற பாவங்கள் செய்திருந்தாலும் நான் நாடினால் தான் மன்னிப்பேன் என்று அல்லாஹ் பேசுகிறான். இப்போ யோசித்து பாருங்க, இன்றைக்கு நாம் நம்மளுடைய ஈமானை எப்படி எந்த அளவில் வைத்திருக்கிறோம் என்று ஒவ்வொருவரும் சிந்திக்கக்கூடிய ஒரு தருணம் இது. ஏன்னா மீண்டும் இந்த உலகத்தில் நம்மளுடைய உயிர்களை பறிக்கப்பட்டால் ஒரு வாய்ப்பு அல்லாஹ் நமக்கு தரமாட்டான் மன்னிப்பு கேட்பதற்கு. நன்மைகள் செய்வதற்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தரமாட்டான். பாவங்கள் கேட்பதற்காக மீண்டும் ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தரமாட்டான். எத்தனை நன்மைகள் செய்வதற்கு நீங்கள் இறைவனிடத்தில் மன்றாடினாலும் கத்தினாலும் கதறினாலும் அல்லாஹ் ஒருபோதும் மீண்டும் இந்த உலகத்திற்கான ஒரு வாய்ப்பு கிடையாது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் 60 வயதை கடந்து விட்டால் அவன் சொல்லக்கூடிய சாக்கு இறைவன் கேட்க மாட்டான். எண்டிங் நமக்கு டைமே 60 தான், எல்லை அதுதான். 60 தான் உலக வாழ்க்கையினுடைய சராசரி வாழ்க்கையினுடைய வயது 60. அதற்கு பிறகு இறைவனால் கொடுக்கப்படக்கூடிய ஒரு gift தான் அது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு மனிதனுக்கு 60 வயதை கடந்து விட்டால் அவன் இறைவனிடத்தில் சொல்லக்கூடிய சாக்கு போக்கெல்லாம் இறைவன் கேட்க மாட்டான். அப்ப 60 வயதை விட கூடுதலாக 23 வருடங்கள் கூடுதல் பெற்றிருக்கிற இந்த லைலத்துல் கத்ர் இரவு, ஈமானோடு ஷிர்க் என்ற பாவத்தை கலந்து விடப்படக்கூடிய ஏராளமானவர்கள் லைலத்துல் கத்ரை கொண்டாடுறாங்க, செய்றாங்க. அந்த நன்மையும் அவர்களுக்கு கிடைக்காது. இல்லை நான் அல்லாஹ் கிட்ட கேட்பேன், துஆ செஞ்சிருவேன், எதையும் அல்லாஹ் இங்கே தரமாட்டான். வலை யுஅக்கிரல்லாஹு நஃப்ஸன் இதா ஜா அஜலுஹா. ஒருத்தனுக்கு இந்த உலகத்தினுடைய வாழ்நாள் முடிந்து விட்டது என்றால், அது கடைசி நிமிடம் என்றால், வலை யுஅக்கிரல்லாஹு நஃப்ஸன், எந்த ஆத்மாவுக்கும் அல்லாஹ் அதை பிற்படுத்த மாட்டான். முடிந்தது முடிந்ததுதான், டைம் அவ்வளவுதான். அந்த நேரத்தை கடந்து விட்டோம் என்றால் முடிந்தது நம்மளுடைய வாழ்க்கை. இந்த அற்பத்திலும் அற்பமான இந்த வாழ்க்கையிலே அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற இந்த ஏகத்துவத்தை பெற்றிருக்கிற நாம் பெரிய பாக்கியசாலிங்க. அல்லாஹ் யாருக்கு கொடுத்தானோ இல்லை நமக்கு தந்திருக்கிறான். இந்த தருணத்தில் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி அழுது புலம்பக்கூடியவர்கள் அல்லாஹ்விடத்தில் நாம துஆ கேட்கணும், நன்றி செலுத்தணும். அல்லாஹ் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை எனக்கு நீ தந்திருக்கிற. ஏகத்துவம் என்பது சாதாரண வார்த்தைகளால் உங்களுக்கு சாதாரணமாக தெரியும். இந்த ஏகத்துவத்தினுடைய கொள்கையை உளமாற நீங்கள் ஏற்று அதை ஒவ்வொரு தருணமும் நீங்கள் சிந்தித்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அல்லாஹ் நமக்கு பொருளாதாரம் தரவில்லை, ஏகத்துவத்தை தந்திருக்கிறான். அதை விட வேறு மகிழ்ச்சி வேற எதுவும் இல்லை. பேசுவீர்கள் நீங்க, உடல் ஆரோக்கியம் இல்லை, ஆனால் ஏகத்துவம் இருக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ். வசதி வாய்ப்புகள் பெருசில்லை, ஏகத்துவ கொள்கை ஓஹோன்னு இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ். ஏன் நாளை மறுமையிலே ஒரு குற்றவாளி அல்லாஹ்விடத்தில் வருவான். அல்லாஹ் அவனுக்கு வழங்கி இருக்கிற அந்த தண்டனையிலிருந்து வேதனையிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி மில் உல் அர்தி தஹபன் வலவிஃப்ததாபி, பூமி நிறைய அளவிற்கு தங்கத்தை ஈடாக கொடுத்தாலும் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இந்த பூமிங்கிறது நாம் சுற்றி இருக்கிற பாலக்கோட் பகுதி அல்ல, உலகம் சுற்றி இருக்கிற இந்த பூமி முழுவதும் தங்கத்தை ஈடாக கொண்டு அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று சொன்னாலும் கதறினாலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். யாருக்கு தெரியுமா மன்னிப்பான்? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு வேத வஹி செய்தியை சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, மம்மாத மின் உம்மத்திக, அல்லாஹ்வின் தூதரே, உங்களுடைய சமுதாயத்தில் ஒருவர் இறந்து போய்விட்டால் எந்த நிலையிலே, லா யுஷ்ரிக் பில்லாஹி ஷையா, அல்லாஹ்வுக்கு எந்த விதமான இணை வைத்தலும் இல்லாமல் உங்களுடைய சமூகத்தில் உங்களுடைய உம்மத்தில் ஒரு அடியான் இறந்து போய்விட்டால், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், தஹலல் ஜன்னah, அவர்கள் சொர்க்கத்திற்குள் நுழைந்து விடுவார். யோசித்து பாருங்க, பூமி நிறைய அளவிற்கு தங்கத்தை ஈடாக கொடுத்து அங்கே வாங்க முடியாத
வெற்றியை, சொர்க்கத்தை, ஒரே ஒரு வார்த்தை நம்மளுடைய கொள்கை, வஅ்புதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன்தான் என்ற ஓரிரை கொள்கையிலே இந்த உலகத்தில் பல சிரமங்களில், கஷ்டங்களில், ஏதோ ஒரு பிரச்சனையில் இருந்தாலும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற இந்த ஏகத்துவத்திலே அப்படியே மரணமடைந்து விட்டால், மம்மா தம்மிம் உம்மத்திக லா யுஷ்ரிக் பில்லாஹி ஷையன் தஹலல் ஜன்னா, எந்த விதமான ஷிர்க்குகளுடைய சாயலும் வாடையும் செயலும் இல்லாம நீங்கள் இறந்து போய் விடுகிறீர்கள் என்றால் உங்களுக்கு சொர்க்கம் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு கேள்வி கேட்குறாங்க. வ இன் ஃபஅல கதா வ கதா, ஜிப்ரீல் கிட்ட கேட்குறாங்க, அவர் இந்த பாவம் அந்த பாவம் செஞ்சாலுமா? நாம் ஆம். இன்னொரு ஹதீஸ்ல வருகிறது, வ இன் ஸனா, அவன் விபச்சாரம் புரிந்தாலும், வ இன் சரக, அவன் திருடி இருந்தாலும், அவன் மரணிக்கின்ற அந்த தருவாயில் அவன் மூமினாக இருந்தான், அவனுடைய ஈமான்ல அநியாயம் என்ற ஷிர்க் இல்லாத ஒரு நிலையில் அவன் மரணம் அடைந்தான் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் அவனுக்கு சொர்க்கத்தை தருகிறான். புகாரியில 3288வது இலக்கத்தில் இடம்பெற்றிருக்கிற செய்தி. இப்போ யோசித்து பாருங்க, அல்லாஹ் நமக்கு அருளிய இந்த திருமறை குர்ஆன் மனிதர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த நேர்வழி, அதை பெற்றவர்கள் அந்த நேர்வழியில், வஹீ செய்தியில், அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்களில் எந்த விதமான சுய விருப்பங்களும் கொள்ளக்கூடாது என்று சொன்ன இறைவன் தன்னுடைய ஈமானிலே அநியாயங்களும் கலந்துவிடக் கூடாது என்ற கூடுதல் சட்டத்தை நமக்கு சொல்லி இருக்கிறான் என்றால், இதைவிட ஒரு சிறந்த ஒரு கொள்கையை, உன்னதமான ஒரு வழிகாட்டுதல்களை, தூயமான ஒரு பாதையை வேறு எவரும் சொன்னது கிடையாது. அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அப்போ எந்த மாதிரியான ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்ட நாம் அல்லாஹ்வுக்கு இன்றைக்கு எப்படி நம்மளுடைய நன்றிகளை வெளிப்படுத்துகிறோம்? தொழுகை விஷயத்தில் எப்படி இருக்கிறோம்? ஒவ்வொரு நாளும் அனுதினமும் அல்லாஹ்விடத்தில் கையேந்து பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் விஷயத்தில் எப்படி இருக்கிறோம்? நமக்கு நாம் செய்து கொள்ளக்கூடிய நன்மைகளில் நற்காரியங்கள் எப்படி இருக்கிறோம்? குறிப்பாக இந்த ரமலான் மாதம் எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும், எப்படி பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ்வுக்காக தொழுது அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதக்கூடிய மக்கள் எத்தனை பேர்? நாளைக்கு 27வது நோன்பு. திருமறை குர்ஆனுக்கு நமக்கு தொடர்பு என்னங்க? எத்தனை பேர் அந்த குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இருக்கிறோம்? எத்தனை சூறாக்கள் இன்றைக்கு நாம் ஓதக்கூடியவர்களாக இருக்கிறோம்? எத்தனை ஜுஸை நாம் முடித்திருக்கிறோம்? இங்கே இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருவரும் உங்களை நீங்கள் கேள்வியாக கேட்டுக்கோங்க. ஏன்னா எத்தனையோ ரமலான்கள் நம்மை கடந்துதான் போகிறது, ஆனால் மாற்றம் ஒன்றும் இல்லை, அப்படியே தான் இருக்கிறோம். நன்மைகள் செய்வதிலே, தொழுவதிலே, நோன்பு கடைபிடிக்கிறதிலே, இந்த இரவுகளில் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற இரவு தொழுகை தொழுவதிலே, அதில் கவனத்தோடு ஆசையோடு இரவு தொழுகையில் நிற்கக்கூடிய விஷயத்திலே எந்த நன்மை நாம் சரியாக செய்கிறோம் என்று யோசித்து பாருங்க. அப்போ ஈமான் இருக்கு, ஈமானுக்கு ஏற்ற நம்முடைய செயல்பாடுகள் எங்கே என்று தேட வேண்டிய ஒரு அவலநிலை இன்றளவும் இருக்கிறது. அல்லாஹ் கொடுத்திருக்கிற இந்த ஏகத்துவத்தை, ஓரிரை கொள்கையை பெற்ற நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த கொள்கை நமக்கு போதித்த விஷயங்களை, நற்காரியங்களை அதிகம் அதிகம் பேணக்கூடியவர்களாகவும் செய்யக்கூடிய நன்மக்களாகவும் வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவனாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.